ஹாய் வணக்கம். உருளைக்கிழங்கு முட்டை இருந்தால் போதும், சூப்பராக ஒரு கிரேவி ரெடி பண்ணிடலாம். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். கடாயில் எண்ணெய் சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிட்டு எண்ணெய் நல்லா காஞ்சி வரட்டும். காஞ்சி வந்தோடனே மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு மூணுத்தையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு கூட கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். வாசனைக்காக நல்லா கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். இதோடு நான் வேக வச்ச உருளைக்கிழங்கும் முட்டையும் முட்டையை நான் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். சின்ன சின்ன கோடு போட்டு வச்சுருக்கேன். உருளைக்கிழங்கு நம்ம பீஸாக போட்டு அதில் கலந்து எடுத்துக்கலாம். இது எண்ணெயில் நல்லா வதங்கட்டும். இதை வதக்கிட்டு நம்ம தனியாக ஒரு தட்டில் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ பாருங்கள், இந்த தட்டில் எடுத்து வச்சுக்கிறேன் நான். இதோட இருக்கிற எண்ணெயில் நம்ம பட்டை சேர்த்துட்டு வெங்காயத்தை சேர்த்துடலாம். வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வதங்கட்டும். வதங்கின பிறகு கூட சால்ட்டும் சேர்த்துக்கலாம். ஏற்கனவே உருளைக்கிழங்குல சால்ட்டு சேர்த்துருக்கோம். இதோட தக்காளி, பச்சை மிளகாய் சேர்த்து வதக்கிக்கலாம். ஒரு 3 பச்சை மிளகா காரத்துக்காக சேர்த்து வதக்கிக்கலாம். இது நல்லா வதங்கட்டும். எல்லாமே வதங்கி வந்த உடனே இப்போ கூட ஒரு ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். இது எல்லாமே எண்ணெயிலே வதங்கட்டும். அடி பிடிக்காமல் நம்ம வதக்கிக்கலாம். வதக்கிட்டு கூட நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். ஏன்னா இது நம்ம திக்காக கிரேவியாக பண்ண போகிறோம். அதிகமாக தண்ணி சேர்க்க வேண்டாம். அது நல்லா கொதித்து வரட்டும். இந்த மாதிரி கொதிக்கட்டும். பாருங்கள், நம்ம எல்லாம் சேர்த்துருக்குது எல்லாமே காரமாக இருக்கும். பச்சை மிளகா காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போது அந்த உருளைக்கிழங்கு முட்டை இதில் சேர்த்துட்டேன். கொஞ்சம் திக்காக இருக்க மாதிரி இருக்குது. திரும்ப தண்ணி சேர்த்துக்கிறேன். இது நல்லா வேகட்டும். வெந்த உடனே நம்ம மிளகுத்தூள் சேர்த்துடலாம். மிளகுத்தூள் சேர்க்குறது சூப்பராக இருக்கும். இந்த கிரேவிக்கு மிளகுத்தூள் சேர்த்து நான் கலந்து விட்டுடுறேன். இதுக்கப்புறம் நம்ம மூடிட்டு நான் திறந்து காட்டுறேன். பாருங்கள், இந்த கிரேவி பாருங்கள் எவ்வளோ திக்காக சூப்பராக வந்துருக்கு. இது சாப்பாடு, சப்பாத்தி, தோசை, இட்லி எல்லாத்துக்குமே அருமையாக இருக்கும். நம்ம உருளைக்கிழங்கு சேர்க்குறதுனால நம்மளுக்கு கிரேவி இந்த மாதிரி நல்லா திக்காக கிடைக்கும். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். கண்டிப்பாக இது அருமையாக இருக்கும். நீங்களும் ஒரு ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இன்றைக்கி சாப்பாட்டுக்கு தான் இந்த கிரேவி செஞ்சுருக்கேன். சூப்பராக இருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.